பிரைஸ்லாட் 25th ஆஃப் ஆகஸ்ட். இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது கண்ணீர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு ஏசாயா 38:5 சொல்லப்பட்டிருக்கு. கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜபத்துக்கு வேல்யூ அதிகங்க. எப்போதுமே நீங்கள் சுயநலம் இல்லாமல் உண்மையாக கண்ணீரோடு ஜபிச்சிங்கன்னா அந்த ஜபங்களை கர்த்தர் ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார். கண்ணீரோடு நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் பரலோகத்தில் ஒரு மிகுந்த வல்லமை இருக்குது. எசேக்கியா ராஜா மரணத்தின் விளிம்பில் இருந்த பொழுதும் கர்த்தரை நோக்கி உருக்கமாக கண்ணீரோடு ஜபிச்சாங்க. தேவன் அந்த ஜபத்துக்கு உடனடியாக பதில் கொடுத்து அவருடைய ஆயுட்காலத்தில் 15 வருஷங்கள் நீட்டித்து கொடுத்தாரு. இத்தனைக்கும் இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு நீ இதுக்கப்புறம் பிழைக்க மாட்ட, இறந்து போயிடுவ, உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அனுப்பியிருப்பார். ஆனால் கர்த்தரே அவருடைய வார்த்தையை மாற்றி அவருடைய ஆயுட்காலத்தில் 15 வருஷம் நீட்டித்து கொடுத்துருப்பார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தன்னுடைய சொந்த வார்த்தையை கூட தோற்கடிப்பார் நம்மளுடைய ஒரே ஒரு துளி கண்ணீருக்காக. நம்ம உருக்கமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையே தோற்கடித்து நம்ம இழந்த ஆசீர்வாதங்களை அவர் திரும்பி தருவார். எந்தவித சோதனையின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, எந்த வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் சரி, கண்ணீரோட உண்மையாக ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஆயுளையும் சூழ்நிலைகளையும் மாற்றி அற்புதங்களை செய்ய வல்லவர். ஸ்டே வித் ஜீசஸ். ஹேவ் அ பிளஸ்ட் டே.